ஹலோ, இந்த வீடியோவில் ஆங்குலரில் எப்படி ஒரு ரெண்டு காம்பனண்ட்டுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆப்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. ஸோ அதில் இன்னொரு காம்பனண்ட் நீங்கள் உள்ள நெஸ்டடாக லோட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஆப் வந்து உங்களுக்கு பேரண்ட்டாக இருக்கும், உள்ள லோட் பண்ணுறது சைல்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காம்பனண்ட் இப்போ பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு எப்படி வந்து ஈவெண்ட்ஸை பாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் கேண்டிட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் ஆப் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப் காம்பனண்ட்ல என்ன சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். என்னோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஃபர்ஸ்ட் திங் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அரே, ஸோ செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில் வந்து டேட்டாஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சும்மா பாப்னு ஒரு மெத்தட் இருக்கேன், பாப் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் இன்வோக் பண்ணால் லாஸ்ட்டாக ஆட் ஆன டேட்டாஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேட்டாவை நான் வியூவில் ஷோ பண்ணுறதுக்காக இதோட HTML ஃபைலில் ஒரு ஆர்டர் லிஸ்ட் போட்டு ng ஃபார் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல இருக்க டேட்டாஸ் ஒன் பை ஒன் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதில் வேற எதுவும் பண்ணல. இன்னொரு காம்பனண்ட் சைல்டுன்னு ஒரு காம்பனண்ட் ஜஸ்ட் எம்டியா கிரியேட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேற எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ண. ஸோ இப்போ நான் வந்து என்னோட வியூவில் இந்த ஆப் காம்பனண்ட் இந்த ப்ராடக்ட் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட்டை என்னோட ஆப் காம்பனண்ட்ல இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க காம்பனண்ட்டோட டிஎஸ் ஃபைலில் போனீங்கன்னா இந்த காம்பனண்ட்டோட செலக்டர்ஸ் நேம் இருக்கும். செலக்டரோட நேம் வந்து ஆப் சைல்டு. ஸோ இந்த ஆப் சைல்டு அப்படியே காப்பி பண்ணி என்னோட பேரண்ட் காம்பனண்ட்ல, அதாவது ஆப் காம்பனண்ட்ல போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை போட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா ஒரு எரர் வரும். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்ல இன்னொரு காம்பனண்ட்ஸ் நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த காம்பனண்ட் எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே இது ஸ்டாண்டர்லோன் காம்பனண்ட்ஸ். ஸோ அதனால அதோட டிஎஸ் ஃபைலில், ஆப் காம்பனண்ட் டிஎஸ் ஃபைலில் நீங்கள் எந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதில் வந்து அந்த காம்பனண்ட்டை இம்போர்ட்ஸில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சைல்டு காம்பனண்ட் அதை இம்போர்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் ஃபீல்ட் ரிசால்வ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்னோட வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சைல்டு காம்பனண்ட் லோட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னோட பேரண்ட் காம்பனண்ட்ல இருக்க டேட்டாஸை நான் டூப்ளிகேட் பண்ணாமல் இதை அப்படியே இங்கேருந்து ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ சைல்டு காம்பனண்ட்டுக்கு தனியாக ஒரு HTML டிஎஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. இதுக்கு எல்லாமே தனியாக இருக்குது. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்டில் இருக்க இந்த ஃபைலை கண்டென்ட்டை எப்படி நான் சைல்டுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, HTML ஃபைலில், ஸோ இங்கே தான் வந்து நான் சைல்டை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சைல்டை லோட் பண்ண அந்த டேக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது ஒரு நேம் வந்து நான் ப்ராடக்ட் டேட்டான்னு சொல்லி வச்சுப்பேன். ஈக்குவல் டு என்னோட ப்ராடக்ட் டேட்டா எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ப்ராடக்ட்ஸ். இந்த வேரியபிளை என்னோட HTML சைல்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியாக நான் வந்து இதை பாஸ் பண்ணிடுவேன். ஸோ இதை ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணிட்டா ஸ்டில் ஒரு எரர் இருக்கும். ரீசன், இதை நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன்னா என்னோட சைல்டில் வந்து அதை நான் டிசைன் பண்ணணும். என்னோட சைல்டு காம்பனண்ட் லோட் ஆகும்போது அந்த டேட்டாவை எனக்கு இங்கே ரிசீவ் பண்ண முடியும். அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். மை ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அரேக்கு மேலே இது பேரண்ட்லேருந்து வர டேட்டாஸ்ங்கிற சொல்கிறதுக்கு அட் இன்புட். ஸோ இது இந்த சைல்டு காம்பனண்ட்டோட இன்புட் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொடுத்த உடனே நாங்கள் ஆங்குலரோட கோர்லேருந்து அது இம்போர்ட் ஆகும்.
கேப்ஸ்ல இருக்கும். இதை இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து உங்களோட பேரண்ட்ல இருந்து பாஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன நேம் இருக்கு, அந்த நேம் வந்து உங்களோட சைல்டோட அந்த இன்புட் இதில் கொடுத்துருங்க. இன்புட் டெக்கரேட்டர்ல கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸும் அதில் லிசன். ஸ்டில் இன்னொரு வார்னிங் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வார்னிங்கோட ரீசன் என்னன்னா, ஸோ இட் நோன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டே இருக்கும், கனாட் பைண்ட். இதோட டேட்டா டைப்ஸும் டிஃபரெண்ட். ஏன்னா அங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது உங்களோட பேரண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரேங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். இங்கே வந்து சைல்டுக்கு டேட்டாஸ் வரும்போது அதோட டைப் தெரியும். அதனால நம்ம ஃபர்ஸ்டே டைப் பண்ணி சொல்றதுக்கு இது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங் அரேங்கிறத டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எரர்ஸ் கிளியர் ஆகும். ஸோ ஏன்னா இது வந்து டேட்டா இப்போ என்ன டேட்டான்னு தெரியாது, டேட்டா பேரண்ட்ல வருது. மேபி இது ஒரு இன்ட் அரேயா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் அரேயா இருக்கலாம், என்ன அரேயா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால அரே என்னங்கிறத ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடணும் அதோட டேட்டா டைப்ஸ். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்புட்ஸ் வந்து வாங்கிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இது ஒர்க் ஆகுதுன்னு ஷோ பண்ணுறதுக்கு என்னோட சைல்டு காம்பனண்ட்ல ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணு. ஸோ நான் என்ஜி ஃபார் யூஸ் பண்ண போகிறதுனால இம்போர்ட்ஸில் எதுவுமே எது காமன் மாடியூல் ஆட் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் பழைய வருஷன் ஆஃப் ஆங்குலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்காது, எல்லாமே ஆப் மாடியூலில் ஆட் ஆகிருக்கும், அது எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். ஸோ இப்போ என்னோட சைல்டு காம்பனோட HTML ஃபைலில் போட்டு ஒரு என்ஜி ஃபார். ஸோ என்ஜி ஃபாரோட ரெஃபரன்ஸ் வந்து நான் ஏற்கனவே எழுதுனது அப்படி பண்ணிக்கிறேன். ஒன்லி திங் நான் அந்த டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியும் வேரியபிள். வேரியபிள் சைல்டோட டிஎஸ்ல மை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ மை ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து பண்ணி ஸோ இதை செக் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ல இருக்க அதே டேட்டாவை சைல்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னால் டேட்டாஸை பாஸ் பண்ண முடியுது. ஸோ ஒர்க் ஆச்சு. ஸோ ஒரு பிளான்ஸ் சொல்லிடுறாங்க என்னோட ஆப் காம்பனோட HTML-ல. ஸோ ஆப்புங்கிறது இது நம்மளோட தான் பேரண்ட்னு சொல்கிறேன். இப்போ பேரண்ட்ல இன்னொரு காம்பனண்ட் லோட் பண்ணுறேன். அப்போ இது ஆப்போட சைல்டுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ண டேட்டாவை ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டியில் என்ன நேம் வேணாலும் கொடுத்துட்டு உங்களோட பாஸ் பண்ண வேண்டிய வேரியபிள், இப்போ ப்ராடக்ட்ஸில் இருக்க டேட்டாஸை அப்படியே வேரியபிளில் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை நான் வந்து சைல்டில் லிசன். ஸோ சைல்டில் லிசன் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து அட் இன்புட்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுத்து அதை லிசன் பண்ணி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது அகெயின் நான் வியூவில் போட்டு செக் பண்ணி பார்ப்பேன். நான் வியூவில்னா நமக்கு அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். ஸோ ஒரு பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு டேட்டாஸ் பாஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து இதில் இருக்கிற டேட்டாஸை டெலீட் பண்ணணும். ஸோ ஒரிஜினலாக டேட்டாஸ் இங்கே இருக்கு. இப்போ எனக்கு வந்து ரிமூவோட ஆப்ரேஷன் ஒரு சைல்டில் தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு சைல்டில் ஒரு பட்டன் வைக்கிறேன். சைல்டோட HTML-ல ஒரு பட்டன், பட்டன் பேர் ரிமூவ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரிமூவ் கிளிக் பண்ணால் ஏதாவது சம் ஆக்ஷன் கால் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு கிளிக் ஆக்ஷன் கிளிக் டு ரிமூவ்னு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஸோ பட் இப்போ இந்த மெத்தட் எங்கே எழுத முடியும்னா, இந்த பட்டன் சைல்டில் இருக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக சைல்டில் தான் இருக்கணும். ஸோ வேற இடத்துல எழுதுனா ஒர்க் ஆகாது. ஸோ நான் சைல்டில் மெத்தடே எழுதிடுறேன். பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, நான் சைல்டில் எழுதிட்டேன்னா இப்போ நான் வந்து இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்கு டேட்டாவே இல்லை. ஸோ ரிமூவ் பண்ண வேண்டிய டேட்டா வந்து பேரண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன சொல்லணும்னா, பேரண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு டேட்டாஸை ரிமூவ் பண்ணுங்கிறத ஒரு ஈவெண்ட்டை நான் வந்து பேரண்ட்டுக்கு ட்ரிகர் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஆக்சுவலாக பேரண்ட்டுக்கு ஒரு சிக்னல் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு டேட்டாஸை ரிமூவ் பண்ணணும்ட்டு. பேரண்ட் தான் ஆக்சுவலாக டேட்டா ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ரிமூவ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்து நம்ம வந்து பேரண்ட் காம்பனண்ட் டிஎஸ்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் சைல்டு வந்து டைரெக்டாக பேரண்ட் மெத்தடை கால் பண்ண முடியாது சைல்டோட HTML-ல இருந்து. ஸோ அதனால சைல்டோட டைப் ஸ்கிரிப்ட் போட்டு சொல்லிடுறேன். இங்கே வந்து நான் பேரண்ட்டுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கணும். சிக்னல் நம்ம எப்படி கொடுக்கலாம்னா,
ஸோ ஒரு வேரியபிள் எழுதி அதோட டைப் வந்து எப்படி பண்ணுங்கன்னா இட்ஸ் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஈவெண்ட் எமிட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈவெண்ட் எமிட்டர்ன்றது நம்மளோட ஆங்குலார் கோடில் இருக்கிற ஒரு இன்பில்ட் கிளாஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பேரண்ட்டுக்கு சிக்னல் பாஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் பண்ணிட்டு அந்த வேரியபிள் என்ன சொல்றாங்கன்னா டாட் ஈவெண்ட் டாட் எமிட் ஒரு சிக்னலை நான் எமிட் பண்ணுறது. ஒவ்வொரு தடவை அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது ஒரு சிக்னலை நான் பேரண்ட்டுக்கு எமிட் பண்ணுறேன். ஸோ எமிட் பண்ணும்போது என்ன நேமில் எமிட் ஆகணும் கட் அவுட் கட் அவுட்புட் அதுவும் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட்டுக்கு ஏதாவது ஒரு நேம். சைல்டு ஈவெண்ட்னே சும்மா ஒரு நேம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணுறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டை நான் வந்து இப்போ பேரண்ட்ல கேப்சர் பண்ணணும். ஸோ இன்புட் வந்து நம்ம அங்கேருந்து பாஸ் பண்ணுறோம், இங்கே கேப்சர் பண்ணுறோம். இங்கே இது இங்கேருந்து எமிட் பண்ணுறோம். பேரண்டோட ஹெச்டிஎம்எல்ல அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லோட் பண்ணியிருந்தோ அங்கே வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்டோட ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு சாரி இந்த ப்ராக்கெட் போட்டுடுங்க. போட்டுட்டு ஈக்குவல் டு சம் மெத்தட். சம் மெத்தட்ங்கிறது தான் நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் இந்த பாப் ப்ராடக்ட்ங்கிற மெத்தட். இதை கால் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த பாஸ் பண்ணி அப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ப்ராப்பர்ட்டி வழியாக பாஸ் பண்ணிடுறோம். சைல்டில் சம்திங் நடக்குதுன்னா அதை பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டம் ஈவெண்ட்டை எழுதிக்கிறேன். ஸோ அங்கே எவ்ரி டைம் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களோட சைல்டில் இருக்கிற இந்த ஈவெண்ட் எமிட்டர் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இந்த ரிமூவ் மெத்தட் பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ இது ட்ரிகர் ஆச்சுன்னா இது பேரண்ட்டுக்கு ஒரு சிக்னலை பாஸ் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்ரி டைம் நான் கிளிக் பண்ணும்போது பேரண்ட்ல போய் அது ஒரு டேட்டாஸை ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் வந்து பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு டேட்டா பாஸ் பண்ணுறதையும் பார்த்தாச்சு, சைல்டுலேருந்து பேரண்ட்டுக்கு அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதையும் பார்த்தாச்சு. ஸோ எப்படி வந்து ஒரு இன்புட்டில் பாஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அவுட்புட்டை கேப்சர் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோவோட ஸோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் ஸோ வேறு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, தேங்க்யூ.